நீ 4 மாசம் இதோட தான் இருப்ப. டேய் டேய் என்ன ஐயோ யார அடிக்க போற நீ? என்ன நீ ஜோக்கா? கமான் சிவா, கமான் கமான் கோபால் வாடா. டேய் வாடா. டேய் கோபால் ஈஸியெல்லாம் பிடிக்க கூடாது. நம்மகிட்ட பேசினா பேசிக்கலாம். மீசக்கார நண்பா, உனக்கு ரோஷம் அதிகம்டா. அப்படி போடு. இல்லன்னா பாட்டு பாசம் பாடி பாடுறா. டேய் அதிகம். முடிஞ்சா பாடி பாடுறா. பதில் பாட்டு பாடுறா. கானாவுக்கு சொந்தக்காரனாடா. உன்னை தூக்கி போடு, கானா இல்ல, தூக்கி போடு. மாட்டிக்கினார் ஒருத்தரு. கொஞ்சம் காப்பாத்துங்க கத்தரு. ராண்டி வாராண்டி தங்க கட்டி அம்புக்கு போராண்டி சிங்க குட்டி காத கேள்வி ஒண்ணு கேட்க போராண்டி. ஏய் பிரபா, கூப்பிட்டேன், சேர்த்து கொடுப்பேன். அதான்டா நான் யோசிச்சு பார்த்தேன். ஆ, நிறைய பேர் சொன்னாங்க, சுத்தி இருக்கவங்க வீடியோ பார்த்தோம் சொன்னாங்க, சரி நீங்க 5 கோடி சம்பாரிச்சிருக்கீங்க, அது மறைக்கலான்னு பார்த்தேன், அது எப்படியோ நீ கண்டுபிடிச்சிட்டேன். சரி அதான் சரி கொடுத்த உட்காரு ஃபர்ஸ்ட் கொடுத்துடலாம் அப்படின்ட்டு தான். சரி. அப்புறம் நீ ஊரெல்லாம் போய் சொல்லுவேன் நான் ஏமாத்திட்டேன் அப்படின்ட்டு. ஆமா, ஏமாத்திட்டேன், ஏமாத்திட்டேன். நான் அதுதான்டா நான் அப்படியே உனக்கு மறைச்சிடலாம், உனக்கு தெரியாம மறைச்சிடலாம், அப்படியே ஏமாத்திடலாம் தான் நினைச்சேன். நீ எதுக்கு இப்ப வீடியோ எடுக்க? ஆமா வீடியோ எடுத்து சொல்ல வேணாமா? நீ இந்த மானத்தை வாங்கினல, என்னென்ன பண்ண நீ? வந்து போராட்டம் பண்ண, சூனியம் வச்ச, இந்த நேத்து கூட முந்தானத்து கூட வந்து இங்க நடந்துட்டு தூங்கிட்டு இங்கெல்லாம் சொல்லு விட்டுட்டு போயிருக்க, அவ்வளவு டார்ச்சர் பண்ணிக்கலாம். அப்ப நான் காசு தரணும் போது நான் மக்களே நான் காசு தரப்போறேன், இன்னைக்கு 5 லட்சம் தரப்போறேன், அது சொல்லாம கொடுத்தா மக்களுக்கு எப்படி தெரியும்? அப்புறம் திருப்பி 5 லட்சம் கேட்கறதுக்கா? இங்க பாரு நான் கொடுக்கறது பிரச்சனை இல்லை கோபால், இதுக்கப்புறம் உனக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை, புரியுதா? இதுக்கப்புறம் இங்க வரக்கூடாது, டார்ச்சர் பண்ணக்கூடாது, புரியுதா? சரி, ஓகே. குடுங்க. சம்பந்தம் இல்லைல்ல, அப்படியே என் சோஃபால உட்கார ஏந்திரு. அவ்வளவு சம்பந்தம் இல்ல, சோஃபால சொகுசா உட்கார வச்சுப்பாங்களா? காசு காசு ரெடியா தான் இருக்கு, நீங்க ஏந்திருங்க சார் ஃபர்ஸ்ட். தரேன் ஏந்திரா, உனக்கு எனக்கு ஒண்ணுமே இல்லைன்னு ஆயிடுச்சு, அப்ப சோஃபால எப்படி நீ உரிமையா உட்காரலாம்? சரி, ஓகே. பணத்தை எடு. பணம் கொடுக்குறேன். குடு. இப்ப சூனிய வச்சு எனக்கு சூனிய வச்சு ஏதாவது ஆயிடுச்சு என்ன பண்றது? எதுவும் ஆகாது. இங்க அதெல்லாம் சும்மா தான். ஆ. இது சோலார் பொம்மை எடுத்துட்டு வந்து தான் சொல்லியிருக்கேன். அதான் நீ வச்சியே, அதான் கேக்குறேன். அதான் இதெல்லாம் எதாவது விட்டு பணத்திட்டு. பணத்தை குத்தா போயிடுவல்ல, சத்தியம் பண்ணு. மக்களே இங்க பாருங்க, இவனை நான் ஏமாத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். சரி நான் ஏமாத்திட்டேன் வந்துட்டு போட்டோம், நான் 5 லட்ச ரூபா கையோட கடனை வாங்கி கந்து வட்டி கடனை வாங்கி போன செட்டில் பண்ண போறேன். அங்க பாரு என் மூக்க நோண்டிட்டு இருக்கேன், செட்டில் பண்ண போறேன். இதுக்கப்புறம் எனக்கும் கோபாலுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. 5 லட்ச ரூபா நான் கொடுக்க போறேன், நீ வாங்கிட்டு போய் என்ன பண்ண போற முதல்ல சொல்லு. நான் ஒரு ஆல்பம் சாங்கத்துக்கு அதை ரிலீஸ் பண்ணிட்டேன். 5 லட்சம் சாங் பண்ண போறேன். அப்புறம் திருமணத்தை வச்சு நான் கல்யாணம் பண்ண போறியா? இல்ல கல்யாணம் அப்ப கல்யாணம் எப்படா பண்ணுவ? 5 லட்சத்தையும் வாங்கிட்டு போய் ஏப்ப விட்டனா கல்யாணம் எப்ப பண்ணுவ? இல்ல ஏற்பட்டேன். 5 லட்சத்துல ஒரு 20,000 சாங் பண்ணிட்டு மீதி மீதி எவ்வளவு இருக்கு? 5 லட்சத்துக்கு 20,000 போனா எவ்வளவு இருக்கு? 4,80,000. சூப்பர். அதை என்ன பண்ண போற? அது வந்து வீட்டுல எங்க அப்பாவுக்கு அனுப்புவேன். கொடுக்க போறேன். எப்படி உழைச்செல்லாம் சாப்பிட மாட்டீங்க? இன்னொருத்தனை ஏமாத்தி பறிச்சு பயமுறுத்தி 5 லட்சம் வாங்கி உங்க வீட்டுல கொடுத்துருவேன். ஏமாத்திலாம் பறிக்க நீதான் என்னை ஏமாத்தி பறிச்சேன். சரி மக்களே, நான் வந்து இவனை ஏமாத்தி ஸ்மால் பாஸ்ல எவ்வளவு சம்பாரிச்சேன்? 5 லட்சம். 5 லட்சமா 5 கோடியா? 5 லட்சம். 5 கோடி தான் சொல்லிட்டு இருந்தேன் எத்தனை நாளா, மறந்துட்டேன். அது ஏன் மறந்துட்டாங்க? 5 கோடி தான் அவனை ஏமாத்தி சம்பாரிச்சுட்டேன்னு புகார் தெரிவிச்சிருக்கான். நிறைய என்னென்னமோ பண்ணி பார்த்தான். நீ பண்ணதுக்கு பயந்தெல்லாம் நான் கொடுக்கல. சரி ஓகே, கோபாலுக்கு சம்பாரிச்சதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டானே கொடுக்கலாம் அப்படின்ட்டு நான் 5 கோடி ரூபா சம்பாரிச்சிட்டேன் நம்ம. அதனால 5 லட்ச ரூபா தரப்போற மக்களே. இதுக்கப்புறம் எனக்கும் கோபாலுக்கும் எந்த ஒரு சம்பந்தம் இல்லை, சத்தியம் பண்ணு. சத்தியமாவா? பாருங்க 5 லட்ச ரூபா கேஷ், லிக்யூட் கேஷா இருக்கு. கேஷா கொடுப்பா இல்ல செக்கா கொடுப்பா? கேஸா? என்ன கேஸ்? பெட்டி கேஸ் கொடுப்பா? பணம் கேஷா குடுறா. கேஷா கொடுப்பா. என்ன தெரியுமா? 5 லட்சம் எத்தனை சைபர்? 5 சைபர். ஆமா 5 சைபர் தான். சரி மக்களே பாத்துக்கோங்க. சரி ஓகே தானே? ஹாப்பி தானே? 5 லட்ச ரூபா வந்து கொடுத்துட்டேன் மக்களே. அவ்வளவுதான். நீ வேணா வீட்டுல திரும்ப என்ன எதுக்கு இங்க எண்ணிட்டு போற? இங்க என்னதான் கண்டுபிடிச்சிருவிய? எதுக்கு? இல்ல என்ன கொடுத்துட்ட மக்களே, அவ்வளவுதான். என்னைக்கு பாத்துட்டு திருப்பவியா? சரி என்ன அதான் நான் ஏமாத்திருவேன் சந்தேகத்துல என்றான் பாருங்க. பாத்து எல்லாம் 3000 நோட்டா வச்சிருக்கேன். சரியா? ஒரே பேப்பர் எங்கடா காசு? 5 லட்ச ரூபா எங்க ஓபன் பண்ண? இப்ப நான் 5 லட்ச ரூபா கொடுத்துட்டு பாதி வீடியோ மட்டும் போட்டா என்ன பண்ணுவ? நீ வாங்கிட்டு சிரிச்சியா பப்பரப்பான்னு அப்படியே வீடியோ போட்டா? அதை யோசிச்சியா நீ வாங்கிட்டேன்னு கையை மட்டும் காமி சிரிச்சிட்டு இருந்தல, அதை மட்டும் கட் பண்ணி போட்டா என்ன பண்ணுவேன்? நீ குடுத்துட்டேன்னு நினைச்சு நான் சிரிச்சேன். அப்படி சிரிச்சியா? சரி நான் கொடுக்கல. ஒரு விஐபி வந்திருக்காரு ஃபாரின்ல இருந்து, இந்த பிரச்சனை எல்லாம் பார்த்துட்டு நான் என் கை காசு 5 லட்ச ரூபா வந்து கோபாலுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு விஐபி சொல்லியிருக்காரு. அவர் வந்து கொடுப்பாரு. ஓகேவா? எப்படி நில்லு.
நீ என் கண்ணை மூடு சர்ப்ரைஸா வர சொல்றேன். சார் விஐபி சார். गोपाल जी பக்காரு டேய் பக்காருடா 5 லட்சம் ரூபாவா சாப்பிட்டதுக்கு சம்பளம் வாங்கினதுக்கு சம்பளம் வாங்கினது சாப்பிட்டதுக்கு நீதான் விடணும். 5 கோடியா சம்பாதிச்சாரு? ஆமா அப்படித்தான் சொல்றேன். டேய் வெளியே தான் சொல்றேன். 5 கோடி சம்பாதிச்சாரா? ஆமா அப்படித்தான் சொல்றேன். எல்லாம் சொல்லுவாங்க, அவங்ககிட்ட போய் வாங்கிக்கோ, சொல்றவங்ககிட்ட வாங்கிக்கோ. அவருக்கு மேல கை வச்சா காது கோயின்னு ஆயிரும். என்னது சரி நான் நின்ன இடத்துல மூத்திர போப்பேன் தெரியுமா? சரி ஓகே. இப்ப பேசு. இவ்வளவு நேரம் பேசியிருந்தல்ல, என் நண்பன் வந்திருக்கான் பாரு, பேசு. பேசு. பணம் கொடுக்கன்னு கூப்பிட்டான், அதான் வந்தேன். பணம் கொடுக்குறேன்னு கூப்பிட்டான். ஓ பணமா? யார் ஏரியால வந்து தெரியல. வெளியவே போக மாட்டேன். யார் எது? வெளியவே போக மாட்டேன். வெளியவே போக மாட்டேன். ஏன் போக மாட்டேன்? டேய் உன்னை அச்சா நான் பாவம்டா. நீ பாவம். சாவ நிலைமையில இப்ப பேசுறான். என்ன அடிக்க வந்தால ஆளை கூட்டு வந்து என் நண்பன் ஆளை கூட்டு வந்தான். என் நண்பன் இப்ப ஃபேஸ் பண்றேன். பேசு. ஆமாடா ஆமாடா. என்ன சிவா வச்சேன் சிவாவே வாடா போட அங்க போய் அடிச்சு காலை வச்சிருவேன். காலை உடைப்பேன். ஆமா வாயை கிழிச்சிடும். வச்சேன் பட்டால்னு கவுந்துப்ப பெல்டாச்சு. நியாயமா வந்து 5 வந்து காசு கொடுத்துருதானே ஓட்டர் சிவா. எல்லாருக்குமே சம்பளம் கொடுத்துருங்க. சம்பளம் கொடுத்துறாரு. சாப்பாடு போட்டுறாங்க 3 வேளை. டீ காபி பிரியாணி ரைஸ். தங்கத்துக்கு இடம் யார் பாப்பா? தங்கத்துக்கு இடம் கொடுத்தாங்க. குடுக்கல. தங்கத்துக்கு எங்க 2 நாள் கொடுத்தாரு இடம். 2 நாள்? 1 நாள் தான் கொடுத்தேன். 1 நாள் ஒரு நாள் தங்கத்துக்கு இடமே கொடுக்கல சொன்னேன். இன்னும் இடம் கொடுக்கலன்னு தான் சொன்னேன். டேய் கொடுக்கல அதான் தான் சொன்னேன். கிளம்பு. நீ 4 மாசம் இதோட தான் இருப்ப. டேய் என்ன ஐயோ யார் அடிக்க போற நீ? என்ன நீ ஜோக்கா? சிவா கமான் சிவா கமான் கோபால் வாடா. டேய் பாடா. டேய் கோபால் ஈஸியெல்லாம் பிடிக்க கூடாது. நம்மகிட்ட பேசினேன். மீசக்கார நண்பா உனக்கு ரோஷம் அதிகம். அப்படி போடு. இல்லன்னா பாசம் பாட்டு பாடி பாடுறா. டேய் முடிஞ்சா பாடி பாடுறா. பதில் பாட்டு பாடுறா. கானாவுக்கு சொந்தக்காரன் நான். உன்னை தூக்கி போடு. கானா இல்ல தூக்கி போடு. மாட்டிக்கினார் வத்தரே. காப்பாத்துனா கத்தரே.